Test for reducing sugars. Test for reducing sugarனா ஒடுக்கும் சர்க்கரைக்கான சோதனை. ஒடுக்கும் சர்க்கரைக்கான சோதனை. அதான் டெஸ்ட் ஃபார் ரெடியூசிங் சுகர்ங்கிறது. பாருங்க, ஆல்டோஸ் அண்ட் ஹீட்டோஸ். ஆல்டோஸ் மற்றும் ஹீட்டோஸ், அதான் ஆல்டோஸ் அண்ட் ஹீட்டோஸ் ஆர் ரெடியூசிங் சுகர்ஸ். ஒடுக்கும் சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டோஸ் அண்ட் ஹீட்டோஸ். இது 1 மார்க் கொஸ்டின். அப்போ இதுதான் ஒடுக்கும் சர்க்கரை. Altos and heatose are reducing. This means that when heated with an alkaline solution of copper 2, என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது காரத்தாமிரம் 1 சல்பேட் கரைசலுடன் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா தாமிர சல்பேட் 1 கரைசலுடன் அதாவது நீல நிற கரைசல், அதாவது பெனடிக் கரைசல் எனப்படும். அதாவது கரைசலுடன் கலந்து கொதிக்க வைக்கும்போது Cu அயனிகள் Cu+Cu2+ அயனிகள் Cu அயனிகளாக ஒடுக்கப்பட்டு செங்கல் சிவப்பு நிற தாமிர 1 ஆக்சைடாக விலோடியாக சொல்லுவாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, இது வந்து this means that போட்டு when heated with an alkaline solution of copper sulfate 2. இந்த காப்பர் சல்ஃபேட் 2 இருக்கு பாருங்க, அதை வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, the aldehyde or ketone group reduce, அதை வந்து என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹீட் பண்ணுறாங்க. எதை ஹீட் பண்ணுறாங்க? தாமிர சல்ஃபேட்டை ஹீட் பண்ணுறாங்க. எதோட சேர்ந்து ஹீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாமிர சல்ஃபேட்டை பெனிட்டிக், அதாவது தாமிர சல்ஃபேட்டுடன் கலந்து கொதிக்க வைக்கும் பொழுது, அப்போ இந்த ஹீட்டோஸ் ஆல்டோஸ் வந்து அதை தாமிர சல்ஃபேட்டுடன் கலந்து கொதிக்க வைக்கும் பொழுது அங்கே C2+ அயன் வந்து Cu அயனாக மாறுது. பாருங்க, Cu2+ அயன்ஸ் வந்து Cu அயனாக மாறுது. அது மாறி அது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிக் ரெட், அதாவது செங்கல் நிற சிவப்பாக மாறுது. அதுக்கு பிரிசிபிடேட் ஆஃப் காப்பர் 1 ஆக்சைடு. இதை வந்து பிரிசிபிடேட் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் 1 தாமிர சல்ஃபேட் தான் இதுக்கு காரணம்ன்றாங்க. அப்போ காப்பர் 1 தாமிர சல்ஃபேட் தான் இதுக்கு இந்த மாறதுக்கு காரணம் சொல்லும்பொழுது, அப்போ எது வந்து அங்கே சொல்யூஷனாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் 2 சல்ஃபேட் வந்து ஒரு வீல் படிவாக அங்கே இருக்கின்றாங்க. அப்போ that means that when heated with an organic solution of copper sulfate, இந்த காப்பர் சல்ஃபேட் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் சல்ஃபேட்டை ஹீட் பண்ணும் பொழுது காப்பர் 1 ஆக்சைடை ஹீட் பண்ணும் பொழுது Cu2+ அயன் வந்து Cu அயனாக மாறும். அப்படி மாறி பிரிக் ரெட் ரெட் கலரில் மாறுது. அப்படி மாறும் பொழுது அங்கே எது வீழ்படிவாக உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் 2 சல்ஃபேட் சொல்யூஷனாக மாற சொல்கிறாங்க. அது வீழ்படிவாக படிக்கிறது. In this process, the aldehyde or ketone group is oxidized carboxylic group COH. The reaction is used for test reducing sugar and is known as Benedict test. இதைத்தான் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரெடியூசிங் சுகர்னு சொல்லலாம், அல்லது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பெனடிக் சோதனை என்று அழைக்கப்படுது. The result of Benedict test define concentration of sugar. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒடுக்கும் சர்க்கரைகளை கண்டுபிடிக்க உதவுது. இந்த சோதனை எதுக்கு பயன்படுது? இப்போ இந்த பெனடிக் சோதனை பாருங்க, இந்த பெனடிக் டெஸ்ட் வந்து எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் சுகரை கண்டுபிடிக்க, அதாவது ரெடியூஷன் சுகரை கண்டுபிடிக்கிறதுக்காக இது பயன்படுத்த சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, 2 பாயிண்ட் இருக்கு பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ் இஸ் நாட் ரெடியூசிங் சுகர். சுக்ரோஸ் வந்து ஒடுக்கும் சர்க்கரை அல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா the greater the concentration of reducing sugar, the more is the precipitate form and greater is color change. ஆனால் ஒடுக்கும் சர்க்கரையின் செறிவு அதிகரிக்க, அதான் சொல்கிறாங்க the greater the concentration of reducing sugar. அப்படின்னா
அந்த கான்சன்ட்ரேஷன் சொல்லும்போது அங்கே கான்சன்ட்ரேஷன் சுகர் சொன்னாச்சுன்னா ஒடுக்கும் சுகர் சொல்கிறது, ஒடுக்கும் அடை சுகர். அது வந்து பார்த்தீங்கன்னா அதிக செறிவு கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே கலர் சேஞ்ச் ஆகும். இங்கே நிறமாற்றம் அதிகமாகும், வீல் வடிவும் அதிகமாகும், நிறமாற்றமும் அதிகமாகும். வீல் வடிவும் நிறமாற்றமும் அதிகமாகும் சொல்கிறாங்க. அடுத்து நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அதர் சுகர் காம்போனன்ட் பார்க்கலாம். பிற சர்க்கரை கூட்டு பொருள் சொல்லக்கூடிய அதர் சுகர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் பாலிசாக்கரைடு ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்சுலின் சொல்லக்கூடியது வந்து ஒரு பாலிசாக்கரைட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிமரா என்னது ஃப்ரக்டோஸ். இங்கே ஃப்ரக்டோஸ்கால் ஆன பாலிமர் தான் இந்த இன்சுலின் காணப்படும். இன்சுலின் காணப்படும் சொல்கிறாங்க. இன்சுலின் உருவாக்கப்படுறாங்க. இதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் மெட்டபாலிஸ். இட் இஸ் நாட் மெட்டபாலிஸ்னா இவை மனித உடலில் வந்து சிதைவதில்லை, மனித உடலுக்குள்ளே இருந்துச்சுன்னா சிதையாது அப்படின்றாங்க. ஹியூமன் பாடி அண்ட் இஸ் ரெடிலி ஃபில்டர்ட் த்ரூ த கிட்னி. அப்போ சிறுநீரகங்கள் வழியாக எளிதாக வடிகட்டப்படுகிறது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின். அப்போ இன்சுலின் வந்து சிறுநீரகங்கள் எளிதாக வடிகட்டப்பட்டு ஃபில்டர் ஆகப்பட்டு சொல்கிறாங்க. ஃபில்டராக பயன்படுது, ஃபில்டர் கட்ட. அப்போ கிட்னியில் பாருங்கள், ஹியூமன் பாடியில் இஸ் ரெடிலி ஃபில்டர்டு த்ரூ த கிட்னினா கிட்னி வந்து அதாவது இன்சுலின் இருந்தால் கிட்னி வந்து ஈஸியாக வடிகட்டும், ஈஸியாக வடிகட்டப்படும் சொல்கிறாங்க. எளிதாக வடிகட்டுற வேலையை செய்ய சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அதாவது ஹைலூரோனிக் ஆசிட்னா கைலூரிக் அமிலம். இது வந்து ஹீட்டோபாலிமர் டி குளுக்கோனிக், அதாவது குளுக்ரோனிக் ஆசிட் அண்ட் டிஎன் அசிட்டில் குளுக்கோசோமைன் சொல்லக்கூடியது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்ஸ் ஃபார் த டார்க்னஸ் அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி அண்டு கார்டிலேஜ் அண்டு டெண்டான் ப்ராக்டிஸ் கார்டு. அதாவது என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா கார்டிலேஜ்னா குருத்தெலும்பு. கார்டிலேஜ்னா குருத்தெலும்பு அண்டு டெண்டான்னா நரம்பு, அதாவது நரம்பிலைகள். அப்போ கார்டிலேஜும் நரம்பிலைகளும் வலிமையாக இருக்க அண்டு வளைந்து கொடுக்க, அதான் ஃப்ளெக்சிபிள். அதானது ஃப்ளெக்சிபிலிட்டின்னா குருத்தெலும்பும் டெண்டான நரம்பிலை, இது ரெண்டுமே ஃப்ளெக்சிபிள். இது ரெண்டும் ஃப்ளெக்சிபிளாக வளைந்து கொடுக்கவும் அதே நேரத்தில் வலிமையாக இருக்கவும் இது பயன்படும் சொன்னாங்க. இது பயன்படுது. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்கோ பாலிசாக்கரைடு ஃப்ரம் ரெட் ஆல்கே. சிவப்பு பாசிகளில் உள்ள ரெட் ஆல்கே அதில் இருக்கக்கூடிய அதாவது மீட்கோ பாலிசாக்கரைடு தான் என்ன சொல்றாங்க. இது எதுக்கு பயன்படுத்துனா யூஸ்டஸ் சாலிடிஃபையிங் ஏஜென்ட் இன் கல்ச்சர் மீடியம் ஆஃப் லேபரட்டரி. அதாவது சோதனை கூடங்களில் வளர்ப்பு ஊடகமாக பயன்படுத்துவது. அப்போ வளர்ப்பு ஊடகமாக எது பயன்படுத்துறாங்கன்னா அகரகரை வந்து சோதனைகள், அதாவது லேபரட்டரியில் அகரகர் வந்து ஒரு வளர்ப்பு ஊடகமாக பயன்படுத்தப்படக்கூடிய பொருளாகும் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க ஹெபாரின். அடுத்தது ஹெபாரின் சொல்லக்கூடியது. அப்போ ஹெபாரின் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா குளுக்கோசமைன் கிளைகோசின் கண்டைன்ஸ் வேரியபிள் சல்ஃபேட்டடு டைசாக்கரைடு யூனிட் பிரசன்ட் இன் லிவர். என்ன சொல்கிறோன்னா பல்வேறு சல்பர் ஏற்றமடைந்த கிளைகோன் விளங்கும் டைசாக்கரைடு வந்து கல்லீரலில் காணப்படுது. அப்போ கல்லீரலில் காணப்படக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா டைசாக்கரைடு காணப்படுது. டைசாக்கரைடு எங்கே இருக்குன்னா கல்லீரலில். அந்த டைசாக்கரைடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளைகோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைசாக்கரைடு வந்து லிவரில் காணப்படுது. இது யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிகோலன்ட். அதாவது ஆன்டிகோலன்ட் சொன்னால் ரத்த உறைவதை தடுக்க பயன்படுத்த சொல்கிறாங்க. இந்த ஹெப்பாரின் யூஸ் பண்ணால் ரத்தம் உறையாக சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, அதாவது கண்டராய்டின் சல்ஃபேட், அதாவது கண்டராய்டின் சல்ஃபேட் சொல்கிறது. அப்போ சல்ஃபேட்டட் அதாவது சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சல்ஃபேட்டடு குளுக்கோசமின், அதாவது குளுக்கோசோமோக்ளைசின் கம்போஸ்டு ஆல்டரிங் சுகர்ஸ் என் அசிட்டைல் குளுக்கோமைன் அண்டு குளுக்கோசோனிக் ஆசிட். என்னன்னு சொன்னாங்கன்னா அதாவது என் அசிட்டைல் குளுக்கோசமைன் மற்றும் குளுக்கோரோனிக் அமிலம்
மாறி மாறி அமைந்துள்ள சல்பர் ஏற்றமிழந்து கிடைக்க உருவாகிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டயட்ரி சப்ளிமெண்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட் அதாவது ஆஸ்டோ ஆர்த்ரிட்ஸ்னா எலும்பு கீழ் வகத்தை குணப்படுத்த எலும்பு கீழ் வகத்தை அதாவது வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரிட்ஸ்னா எலும்பு கீழ் வகத்தை குணப்படுத்த பயன்படுத்த சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க கெராட்டான் சல்ஃபேட். அடுத்து வந்து கெராட்டான் சல்ஃபேட் சொல்லக்கூடியது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சல்ஃபேட்டடு கிளைகோசோமின் கிளைகேசன் அண்ட் இட் இஸ் ஸ்ட்ரக்சரல் கார்போஹைட்ரேட். இது வந்து உருவெடுக்க ஹைட்ரோகார்பனாக உள்ள சல்பர் ஏற்றம்னா கிடைக்கிறாங்க. இதனுடைய ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயல்பு நிலைனா த ஆக்ட் இஸ் குஷன் டு அப்சர்வ் மெக்கானிக்கல் ஷாக்னா வன் முதலை தாங்கும் மெத்தையாக உள்ளது. தாங்கும் குஷன்னா மெத்தைன்னு சொல்கிறாங்க இல்லையா, முதலை தாங்கும் மெத்தையாக உள்ளதுன்றாங்க. இதுக்கெல்லாம் பயன்படுத்த சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை நீங்கள் டேபிள் கார்டை படிச்சுக்கணும். அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா லிபிட்ஸ். அடுத்து வந்து லிபிடை பற்றி பார்க்க வரோம். லிபிட்னா என்னன்னு பார்க்க பாருங்க. த டேர்ம் லிபிட் இஸ் டெரிவ்ட் ஃப்ரம் கிரீக் வேர்ட் லிஃபோஸ் சொல்லலாம். அப்போ அந்த லிபிட்னு சொல்லக்கூடிய எங்கேருந்து வந்துச்சுன்னா கிரேக்க வேர்லேருந்து வந்த லைபோஸ் அல்லது லிபோஸ் மீனிங் தட் ஃபேட். மீனிங் அதனுடைய லைபோஸ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு என்று பெயர். ஓகேங்களா, கொழுப்பு என்ற பொருள். இது ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் கொழுப்புனா the substances are not soluble in polar solvent such as water but soluble in non-polar solvent such as அது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கொழுப்பு பொருள் உள்ளன்னு சொல்கிறாங்க. இது வேறுபட்ட அவருடைய கொழுப்பு, இது அமில குடிச்சிடும். இது வந்து நீர் போன்ற துருவ கரைப்பானில் கரைவில். அது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சச்சஸ் போலார் சால்வன்ட் வாட்டரில் கரையாது. இந்த ஃபேட் வந்து போலார் சால்வன்ட்னா துருவ கரைசலான வாட்டரில் கரையாது. பட் சாலிபிள் இன் நான் போலார் சால்வன்ட் கரையும். எதில் கரையும் பார்த்தீங்கன்னா பென்சைன், ஈத்தர், குளோரோஃபார்ம் இதில் மட்டும் கரையும். இது ஒரு மார்க் கேட்கலாம். வாட்டரில் கரையாது. அதாவது லிபிட் வந்து எதில் கரையாது, வாட்டரில் கரையாது. ஆனால் எதில் கரையும் பார்த்தீங்கன்னா பென்சின், ஈத்தர், குளோரோஃபார்மில் கரையும். இட்ஸ் பிகாஸ் கண்டைன் லாங் ஹைட்ரோகார்பன் செயின் there are non-polar and this is thus are hydrophonic. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் ஹைட்ரோகார்பன் சங்கிலியாக இது நீர் வெறுக்கும் தன்மை இதுக்கு காரணம். இது நீண்ட சங்கிலியாக இருக்குது. காரணம்னா நீர் வெறுக்கும் தன்மை பெற்றது காரணமாகும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ட்ரைகிளிசரைடுகள், பாஸ்பேட்டுகள், ஸ்டீராய்டுகள், மெழுகுகள் ஆகியவை லிப்பிடுகளாக விளங்கும் முதன்மை சிடம். அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெயின் குரூப்னு பார்த்தீங்கன்னா லிப்பிடோடைய மெயின் குரூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லிப்பிடோடைய மெயின் குரூப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்க லிபிட்ஸ் ஆர் ட்ரைகிளிசரைட்ஸ், பாஸ்போலிபிட்ஸ், ஸ்டீராய்ட்ஸ் அண்ட் வேக்சஸ். இதுதான் லிப்பிடோடைய மெயின் குரூப்பு. இது வந்து 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா, 2 மார்க். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ட்ரைகிளிசரைடுகள் சொல்லக்கூடியது. அதாவது ட்ரைகிளிசரைடு சொல்லக்கூடியது இதை பற்றி பார்க்கலாம். பாருங்களேன், கிளிசரால் ஒன்றுடன் ஒன்று கொழுப்பு அமிலங்களாக பிணைப்புற்று உருவாகும். அப்போ ட்ரைகிளிசரைட்ஸ் ஆர் கம்போஸ்டு ஆஃப் சிங்கிள் மாலிகுலர் ஆஃப் கிளிசரால். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ட்ரைகிளிசரைடு சொல்லக்கூடியது வந்து கிளிசரால் அதாவது சிங்கிள் கிளிசரால் ஒன்று இருக்குது. அதில் வந்து 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் 3 கொழுப்பு அமிலம் கலக்குது. ஒரு கிளிசரால் 3 கொழுப்பு அமிலம் சேர்ந்த ஒரு கூட்டு அமைப்பு தான் ட்ரைகிளிசரைடு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, அப்போ கிளிசரால் சொல்லக்கூடியது 3 கொழுப்பு பிணைப்புட்டு உருவாகும் ஒரு மூலக்கூறு தான் என்னது இது வந்து 2 மார்க் கொஸ்டின். இது வந்து 2 மார்க். ஓகேங்களா, அது திஸ் இஸ் இன்க்ளூடிங் பேட்ஸ் அண்ட் ஆயில். இதில் என்ன பேட் அண்ட் ஆயில் இருக்கு. பேட் ஆசிட்ஸ் ஆர் லாங் செயின் ஹைட்ரோகார்பன்ஸ். பேட் ஆசிட்ஸ் வந்து லாங் செயினாக இருக்கும். அதுலேயும் ஹைட்ரோகார்பன் அதிகமாக இருக்குது. வித் கார்பாக்சிலிக் குரூப் at one end with find one of the hydroxyl groups of glycerol. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிளிசரால் ஹைட்ராக்ஸ் தொகுப்புடன் ஈஸ்டர் பிணைப்பிற்கும் முனையிலிருந்து கார்பாக்சில் தொகுப்பை பெற்றுள்ளது. தொகுப்பினை பெற்றுள்ளது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அதாவது பாருங்க தஸ் ஃபார்மிங் ஈஸ்டர் பாண்ட். ஓகே,
The fatty acids are structural unit of lipids and are carboxylic acids, long chain hydrocarbons. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட் சொல்கிறாங்களா, ஃபேட்டி ஆசிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு. ஃபேட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சங்கிலியாக இருக்குது. இது ஒரு சங்கிலிக்காகத்தான் அதாவது பெற்றுள்ளது, சங்கிலியாக பெற்றுள்ளது. அதே நேரத்தில் இந்த ஃபேட்டி ஆசிட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் செயின் ஒன்று காணப்படும், லாங் செயின் ஒன்று காணப்படும். அது பாருங்க, த ஹைட்ரோகார்பன் கேன் வேரி இன் லென்த் ஃப்ரம் 4 to 24 கார்பன்ஸ். அப்போ இந்த ஹைட்ரோகார்பன் வந்து சங்கிலியில் வந்து 4லேருந்து 24 கார்பன் பெற்றுள்ள நீளத்தில் வேறுபடுது. அப்போ இதில் வந்து 4லேருந்து 24 கார்பன் காணப்படும் சொல்கிறாங்க. இந்த செயினில் வந்து 4லேருந்து 24 கார்பன் காணப்படும் சொல்கிறாங்க. இன் சேச்சுரல் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஹைட்ரோகார்பன் செயின் இஸ் சிங்கிள் பாண்ட். அதே நேரத்தில் இந்த சங்கிலி அனைத்து கார்பன்கள் ஒற்றை சகைப்பிணைப்பு மட்டுமே, அனைத்து சங்கிலில் இருந்தால் கூட இது ஒரு பிணைப்பு தான் ஏற்படுத்துன்றாங்க, ஒரே ஒரு பிணைப்பு மட்டும்தான் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இன் அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து ஓலிக் ஆசிட் வந்து லினோலிக் ஆசிட்ஸ். அடுத்து பாருங்கள், இந்த ஹைட்ரோகார்பன் செயின் இஸ் ஹைட்ரோகார்பன் இஸ் டபுள் பாண்டட்னா அந்த ஹைட்ரோகார்பன் வந்து 2 பிணைப்பு அவசரம் இல்லையா, பிணைப்பு வந்து இரட்டை பிணைப்பு காணப்பட்டால் அதற்கு வந்து அபுரித நிலை, அதாவது ஓலிக் அமிலம், லினோலிக் அமிலம் என்று பெயர். அதில் வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரோகார்பன் மட்டும் ஒரே ஒரு அந்த பாண்டு டபுள் பாண்டு காணப்பட்டால் அதுக்கு வந்து ஓலிக் அமிலம் அல்லது லினோலிக் அமிலம் என்று பெயர். இன் ஜெனரல் சாலிட் ஃபேட்ஸ் saturated the oils unsaturated in which the most are globules. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து புரித நிலையிலும் எண்ணெய் போன்ற அபுரித நிலையிலும் இவற்றில் பெரும்பான்மையான சிறு குமிழ்கள் காணப்படுகின்றன. சிறு குமிழ்கள், அந்த சிறு குமிழ்கள் தான் இந்த குளோபுல்ஸ்ன்றாங்க. புரிதல், அதாவது புரித நிலையிலும். அதை இன்சாலிபிள் ஃபேட்ஸ் சேச்சுரேட்னா புரித நிலையிலும், அன்சேச்சுரேட்னா அபுரித நிலையிலும். இந்த 2 நிலைகளிலுமே இது வந்து எப்படின்னா குமிழ் ஒன்று காணப்படும். இங்கே வந்து பாருங்க செல்லுலர் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து கார்போஹைட்ரேட். அப்போ கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஸ்டார்ச் கிரெயின் இன் த குளோரோபிளாஸ்டில் தான் அந்த ஸ்டார்ச் கிரெயின் வந்து உருவாக்குது. அந்த ஸ்டார்ச் கிரெயினுடைய பாலிமர் இந்த மாதிரி செயின் போட்டு இருக்குது. அது வந்து மோனோமர். அது வந்து ஒன்று மட்டும் எடுத்து கொடுத்தாங்க மோனோமர். இப்படி திறக்க மாட்டாங்க. இது மோனோசாக்கரைடு. இது ஸ்டார்ச்லேருந்து காணப்படக்கூடிய ஒரு மோனோசாக்கரைடு மட்டும். இது மோனோசாக்கரைடு கொடுத்தாங்களா. இதில் வந்து C2OH கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஹெச் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துங்க. அதே மாதிரி நியூக்ளிக் ஆசிட். இது நியூக்ளிக் ஆசிட் குரோமோசோம் டிஎன்ஏ ஸ்டாண்டு. இங்கே வந்து நியூக்ளியோடைடு. அதே மாதிரி புரோட்டீன், அதாவது இன்டர்மீடியட் லேமினன்ட் பாலிபெப்டைட் அமினோ ஆசிட்ஸ். அதே மாதிரி லிபிட். அடுத்து பார்த்தீங்கன்னா லிபிட் சொல்லக்கூடியது. லிபிட் அதாவது அடிப்போஸ் செல் வித் ட்ராப்லெட்ஸ். லிபிட்ஸ் அடிப்போஸ் செல் வித் ட்ராப்லெட்ஸ். அதாவது ட்ரைகிளிசரைட் ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த டயக்ராம்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே.